ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸலில் வந்து நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் இருக்குது, நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. நம்ம இப்போ ஒரு பெரிய எக்ஸல் டேட்டா செட்டை நம்ம அனலைஸ் பண்ணணும், விசுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒன் பை ஒன்னாக, ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிற நேம் எல்லாம் பிரிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒன் பை ஒன்னாக பண்ணணும்னா நமக்கு நிறைய டைம் எடுக்கும். ஒரு கண்கார்டினேட் ஆகிற டேட்டாவை பிரிக்கணும், அந்த மாதிரி நிறைய ப்ராசஸிங்லாம் பண்ணணும்னா நமக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போனோம்னா நமக்கு நிறைய டைம் எடுக்கும். அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி எஃபெக்டிவாக நம்மளோட ப்ரொடக்ட் இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நான் சில எக்ஸல் ஷார்ட்கட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் யூஸ்ஃபுல்லான சில டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, மெயினாக நீங்கள் நம்ம எக்ஸல் ஷீட்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம ஒரு கஸ்டமர் லிஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, ஒரு ஒரு டேட்டா செட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கேகல்னு ஒரு வெப்சைட் இருக்குது. நாங்கள் போய் டெவலப் பண்ணியிருக்கேன். இங்கே போய்ட்டு நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டில் நமக்கு என்ன மாதிரி டேட்டா வேணுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் மெயினாக எதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்கன்னா, நமக்கு பெரிய லாங்குவேஜ் மாடல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் ட்ரெயின் அப் பண்ணுறதுக்குலாம் டேட்டா செட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்து ட்ரெயின் அப் பண்ணுவாங்க. ஸோ அதிலேருந்து நான் ஒரு சாம்பிள் டேட்டா நான் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டேட்டா வச்சு நம்ம இன்றைக்கி எப்படி நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறத, நம்ம எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு டெமோ காட்ட போகிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மெயினாக நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட என்ன இருக்குது, ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்குது. கொஞ்சம் டேட்டா மட்டும் எடுத்துக்கலாம். இந்த டேட்டா என்ன பண்ணுறேன், எடுத்து நான் ஒரு சீட்டில் பேஸ்ட் பண்ணி, ஓகே. இதில் நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னா, கஸ்டமரோட நேம் இருக்குது, இமெயில் இருக்குது, ஏஜ் இருக்குது, ஜெண்டர் இருக்குது, அப்புறம் பார்ட் பர்ச்சேஸ்டு, ஆல் டேட் ஆஃப் பர்ச்சேஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வச்சு நம்ம இது நமக்கு நார்மல் ஒரு டேபிளாக இருக்குது. ஸோ நார்மலாக நமக்கு ஒரு டேட்டாவாக இருக்குது. இந்த டேட்டா நமக்கு இப்படியே இருக்குதுன்னா நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, அனலைஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு டேபிளாக இருந்துச்சுன்னா நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் அதை நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், இதை டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும். டேபிளாக கன்வெர்ட் இதை கிளிக் பண்ணிங்கனாலும் டேபிளாக கன்வெர்ட் ஆகிடும். இல்லைனா நீங்கள் ஷார்ட்கட்டாக பண்ணணும்னா கண்ட்ரோல் டீங்கிறத. ஷார்ட்கட் எதுக்குன்னா, நம்ம ஒரு பெரிய டேட்டா செட்டை வச்சு நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் நம்ம அந்த மேலே போயிட்டு கிளிக் பண்ணி பண்ணுறது நமக்கு கரெக்டாக இருக்காது. சில டைம் நமக்கு ஸ்பேஸ் மேலே நிறைய எடுக்குதுங்கிறதுனால நம்ம எனக்கு தான் செக்ஷனை ஹைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஷார்ட்கட் தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டீன்னு ப்ரெஸ் பண்ணதும் இந்த என்னென்ன காலம்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்கிறது செக் பண்ணிக்க சொல்லும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்குது. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த இந்த டேட்டா செட்டில் உங்களுக்கு ஹெட்டர் இருக்கா, நீங்கள் ஹெட்டர் ஆட் பண்ணுமான்னு கேட்குது. ஹெட்டர் ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் டிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அது கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரும் அப்ளை ஆயிடுச்சு. இந்த ஃபில்டர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபில்டரை ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபில்டர் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல்ன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட் தான். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல்ன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த காலம் போயிடும். சாரி, இந்த ஃபில்டர் ஹைட் ஆகிடும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல். இது டோகல் தான். ஓகே, ஸோ அடுத்து டேபிளாக க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹெட்டரை ஃப்ரீஸ் பண்ணணும். ஏன்னா எனக்கு இது கம்மியான டேட்டா தான் இருக்குது, அதனால் ஓகே. எனக்கு ரொம்ப இந்த மாதிரி பெரிய டேட்டாலாம் இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த ஹெட்டர் சம்டைம்ஸ் எனக்கு இடத்த அதிகமாக அடிச்சுக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணலான்னா, நான் இந்த ஹெட்டரை ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹெட்டர் போயிடும். ஹெட்டர் ஹைட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எஃபெக்டிவாக நம்ம டேட்டா எனக்கு கொஞ்சம் பெருசாக பார்க்கலாம். நீங்கள் வேணான்னா திரும்ப கண்ட்ரோல் F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ கண்ட்ரோல் F1ங்கிறது என்னென்னா, நம்ம ஹெட்டரை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு அடிதான். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் அந்த ஷார்ட்கட்டு என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது என்னென்னா, நமக்கு டேட்டா வேணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டேட்டாவை ஃபார்மேட் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் நேம் இருக்குது, இமெயில் இருக்குது, ஏஜ் இருக்குது, ஜெண்டர் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம கண்ட்ரோல் ப்ளஸ்னால் என்னென்னா, இப்போ இதில் இருக்கிற ரூல்ஸை அப்படியே நம்ம இப்போ கஸ்டமர் நேம்ன்றது, இந்த கஸ்டமர் நேமை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா, கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேமும் கஸ்டமர் லாஸ்ட் நேமும் நான் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு.
ஓகே. இது வந்து நம்ம வந்து இதிலிருந்து நம்ம நேமை பிரிக்கிறதுக்கு நமக்கு வந்து நிறைய வழி இருக்குது. நமக்கு சில இதை வந்து ஃபார்முலா எழுதி பிரிக்கலாம். இல்லைன்னா நமக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் நமக்கு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய வெர்ஷனில் சப்போர்ட் ஆகாது. புது வெர்ஷனில் நீங்கள் வந்து அது சிம்பிளாக பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம்னு இருக்குது. இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம் தனியாக லாஸ்ட் நேம் தனியாக பிரிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் நேமை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன், லாஸ்ட் நேமை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். ஓகே. இப்போ நான் வந்து கண்ட்ரோல் ஈன்னு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதர் காலம்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லப் ஆகிடும். சம்டைம்ஸ் இது வந்து ஏதாவது ஸ்பேசிங் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா வராது. அதை நீங்கள் கரெக்டாக ஃபார்மேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும். கண்ட்ரோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போ இதை நீங்கள் காப்பி பண்ணி சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்மேட்டிங் கரெக்டாக இருக்காது. அதனால் வந்து நம்ம ஒரு எக்ஸல் சீட் இன்னொரு சீட் பாஸ் பண்ணுறதுக்குள்ள நீங்கள் வேணால் அந்த மாதிரி நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது இங்கே ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ வந்துருச்சிங்களா? இப்போது நம்மக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவோம்னா நம்ம கஸ்டமர் நேம்லேருந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எடுக்கிறது பார்த்தோம். அதே நீங்கள் இதை ரெண்டையும் நீங்கள் கன்கார்டினேட் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி இருக்குது. சப்போஸ் நம்மக்கிட்ட இல்லைன்னா வச்சுக்கலாம். இது ஜஸ்ட் கன்கார்டினேஷன் தான். நம்ம இந்த வேரியபிளும் நடுவில் நான் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஸ்பேஸ் கொடுத்துட்டு கன்கார்டினேட் பண்ணிவிட்டு செகண்ட் நேமை போடுறேன். ஓகே. இப்படி ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் நேம் வந்து கால்குலேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் புதுசாக வந்து இப்போ இந்த காலமே இல்லைன்னு வச்சுக்கலாம், அந்த காலம் டெல் பண்ணிடுவேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு காலத்தையும் இதெல்லாம் நான் முன்னாடி இருக்கட்டும், நமக்கு புரிஞ்சாச்சு. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெயில் ஐட்டம், இது வந்து ஆர்டராக தான் வரும். நான் புரியணுங்கிறதுக்காண்டி நான் அப்படியே போடுறேன். இந்த ஃபார்மேட்டிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சப்போஸ் நீங்கள் இந்த போய் இந்த நேம் டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்ப்யூட்டர் காலமும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ இன்னொரு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ்ன்னு ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த காலம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இங்கே இருக்கீங்க, இந்த ரோல் இருக்கேன் நான் வந்து இந்த ரோ நான் அப்படியே இன்னொரு ரோவை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்மேட்டிங்கோடய வந்துடும். நீங்கள் அங்கேயும் போயிட்டு ஒரு பேர் டைப் பண்ணுறீங்க, ஷோக்குன்னு டைப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். ஸோ இப்போ மேனுவலாக நம்ம இந்த ரோ ஆட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ்ன்னு எடுத்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு ரோ ஆட் ஆயிரும். சம்டைம்ஸ் இது உள்ள ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்த சர்க்கிட். நம்ம அடுத்து எதை பார்க்கலாம் அப்படின்னா, அடுத்து சம்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் கிளியரா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு டிக்கெட்கான ஒரு டேட்டா தான் இருக்குது நம்மக்கிட்ட. இதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு யூசர் டேட்டாவாக இருக்குதுன்னு நம்ம எடுத்துப்போம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபுல் நேம்னு இருக்குது. இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா இன்னொரு சீட்டில் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம மார்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழ்னு ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு பார்த்திங்கன்னா மார்க் வந்து வந்து காப்பி பண்ணி போட்டதுனால நமக்கு இந்த ஃபார்முலா கரெக்டாக வரல. அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணினாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இவங்க வந்து தமிழில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ரேண்டமாக டைப் பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு ஒன்றுனா டைப் பண்ணால் உங்களுக்கு டைம் ஆகிடும். அதனால் நான் வந்து ரேண்டமாக அசைன் பண்ணுறேன் சம் மார்க்ஸ். மூணு சப்ஜெக்ட் மட்டும் போதும் நமக்கு புரியறதுக்காண்டி. ஓகே, அடுத்து நம்ம வந்து டோட்டல்னு ஒரு காலம் போட்டு டோட்டல் என்ன பண்ணுறோம், இப்போ இந்த சம் இதெல்லாம் சம் பண்ணணும். சம் பண்ணால் நம்ம என்ன பண்ணோம், சம்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இல்லைன்னா நம்ம வந்து மேனுவலாக போட்டு ஒவ்வொரு காலமாக செலக்ட் பண்ணி ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே சம்முன்னு போட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான டோட்டல் வந்துடும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடுனா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஆல்ட் ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து முன்னாடி இருக்க காலம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது வந்து நமக்கு குயிக்காக இருக்கும், மற்றதை காட்டிலும் இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த ரோ ஃபில் பண்ணோன்னா கண்ட்ரோல் டீன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஆல்ட் ப்ளஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து கண்ட்ரோல் டீனா என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல்லாம் பார்த்துருக்கோம், டி பார்த்துருக்கோம், ஷிஃப்ட் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து கண்ட்ரோல் டி பார்த்துருக்கோம். கண்ட்ரோல் ஆர்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மேக்ஸ் இருக்குது, டோட்டல் இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இன்னொரு சப்ஜெக்ட் ஒன்று ஆட் பண்ணுறேன், இடையில சயின்ஸ்னு ஒன்று ஆட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இந்த லெஃப்ட்டில் இருக்கிற அதே மார்க்கை நான் இங்கே போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே மார்க்காக இருக்குது. ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீரியல் நம்பர் மாதிரி +1 வந்துடும். ஓகே, இப்போ நான் வந்து மேக்ஸில் இருக்கிற அதே மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சயின்ஸ்க்கும் போகணும்னு நினைக்கிறேன்னா கண்ட்ரோல் ஆர்னு ப்ரெஸ் பண்ணால் லெஃப்ட்டில் இருக்கிற வேல்யூ அதே வந்துடும். அது நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆர் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கிற அதே மார்க் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் என்ன சொல்லுது, டோட்டல் வந்து இப்போ 3 ஃபீல்டு தான் சம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நான் இந்த ஃபீல்டும் சேர்த்து நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன்னா இங்கே போயிட்டு திரும்ப ஆல்ட்டு +ன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முன்னாடி இருக்கிற எல்லா காலமே கொண்டு வந்துடும். இப்போ நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா எல்லாமே அக்யூரேட்டாக சம் ஆயிடும். ஓகே, கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்து வந்து கண்ட்ரோல் பேக்டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கண்ட்ரோல் பேக்டிக்னு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது எதுக்குன்னா, இப்போது நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா நான் பார்க்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் நான் வந்து இங்கேயே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி பேக்டிக் பண்ணிங்கன்னா இந்த சீட்டில் என்னென்னலாம் ஃபார்முலா இருக்கோ எல்லாமே உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். திரும்ப கண்ட்ரோல் பேக்டிக் அழுத்திங்கன்னா திரும்ப அது ஹைட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ இந்த காலத்துக்கும் அது ஃபார்முலா அப்ளை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி சிங்கிள் கோட்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற ஃபார்முலா அப்படியே கீழே வந்துடும். அதே டேட்டாவோட உங்களுக்கு அப்படியே வந்துடும். ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் பேக்டிக், கண்ட்ரோல் சிங்கிள் கோட். அடுத்து வந்து நான் கண்ட்ரோல் F1 ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து இந்த ஹெட்டர் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே டேட்டும் டைமும் நான் கொண்டு வந்து போட போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சம்டைம்ஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட்டை வச்சு நம்ம நிறையா ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் கோலன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் கோலன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைம் வரும். கண்ட்ரோல் கோலன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேட் வரும். கண்ட்ரோல் கோலன் கண்ட்ரோல் ஷிஃப்ட் செமிகோலன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்துடும். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியரா? நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்மேட்டிங்கில் இருக்குது. இந்த ஃபார்மேட்டிங்கில் இருக்கிற டேட்டாவை மட்டும் நான் காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் கீன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த அட்வான்ஸ் டூல்ஸ்லாம் ஒர்க் ஆகும். பழைய டூல்லாம் ஒர்க் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ஆல்ட் வீன் ப்ரெஸ் பண்ணிட்டு வேல்யூஸில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஜஸ்ட் டேட்டா மட்டும் நமக்கு வந்துடும். சில இது வந்து நம்ம இன்னொரு சீட்டில் காப்பி பண்ணி போன்றோம்னா நமக்கு வந்து அந்த ஷார்ட்கட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் கிளியர். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, மெயினாக நம்ம அடுத்து பார்க்க போகிறது அடுத்து இன்னும் 2 மெயின் டாபிக் இருக்குது. ஒன்று வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிவோட் டேபிள் அப்படின்னு ஒரு 2 கான்செப்ட் இருக்குது. ஸோ நம்ம அது என்னன்றது பார்க்கலாம். இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்டிஷன் பேஸ்டாக நம்ம இந்த டேபிளில் ஏதாவது ஒரு நம்ம மாற்றத்தை கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 சப்ஜெக்ட் இருக்குது, டோட்டல் இருக்குது. இப்போ இந்த 4 சப்ஜெக்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா
ஃபெயிலியர் இருக்கிறாங்க இல்லையா, 35 கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி கலர் ஃபில் பண்ண போகிறேன். அதே மாதிரி 60+ இருக்கிறவங்களுக்கு ஒரு மொத்தம் ஒரு 3 கிரைட்டீரியா வச்சுப்போம். பிலோ 35, பிலோ 35 ரெட்டு, 35 to 70 வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா எல்லோ, 71 இவங்களுக்கு வந்து நம்ம வந்து கிரீன் சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ அதுதான் நம்ம இப்போ எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஒரு டூல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டூல் இருக்குது. நம்ம ஒன்று நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹைலைட் செல் ரூல்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இப்போ கிரேட்டர் தானா, இன்பிட்வீனா, லெஸ் தானா அப்படிங்கிறத என்ன சினாரியோவோ நீங்கள் அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் டூல் என்ன, 35 கீழே இருக்கிறவங்க என்னங்கிறத எடுக்கும். லெஸ் தென் 35 ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி நீங்கள் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஃபில் மட்டும் பண்ணுறீங்களா, இல்லை கலர் மாற்றுறீங்களா, டெக்ஸ்ட் கலர் மாற்றிங்களா அப்படிங்கிறத எல்லா டூலும் இருக்குது. பார்டர் மட்டும் கொடுக்குறதுனால பார்டர் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு 35னா ரெட் இல்லையா, லைட் ரெட் வித் ஃபில் கொடுக்குறேன். ஸோ 35னா லெஸ் தென் தான் கொடுத்துருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 35 கொடுத்தா தான் வருது. அதனால நம்ம வந்து வேணா 36 வரைக்கும் கொடுத்தோம்னா நமக்கு 35 வரைக்குமே நமக்கு வந்து 35 ஆனால் ஃபெயில் தான், ஃபெயில் இல்லை, பாஸ் இல்லை. அதனால சரி கரெக்டாக தான் 35 கீழே இருக்கிறவங்க மட்டும் நமக்கு வந்து ஃபெயிலுன்னு ரெட் கலரில் அடிக்குது. ஸோ அடுத்து வந்து நான் என்ன சொன்னேன், 35 to 70 எல்லோ திரும்ப செலக்ட் பண்ணுறோம். கண்டிஷன் ஃபார்மேட்டிங் போகிறோம். பெட்வீன் 35 to 17 கொடுக்குறோம். இவங்களை என்ன சொல்கிறோம், இவங்க வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஃபில் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அடுத்து வந்து மேக்ஸ் என்ற பாருங்க 70க்கு மேலே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா 70க்கு மேலே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது நம்ம என்ன சொல்கிறோம், 70 அப்படின்ட்டு ப்ளஸ் பண்ணிட்டோம்னா இவங்களுக்கு வந்து நம்ம க்ரீன் கலரில் ஃபில் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். ஸோ இதுதான் வந்து நமக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இது மட்டும் தான் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, நிறைய பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பெட்வீன், ஈக்குவல் டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டோட்டல் வந்து 270 மட்டும் யார் எடுத்திருக்காங்க நீங்கள் பார்க்கணுன்னா ஈக்குவல் டு 217 போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒருத்துக்கு மட்டும் ஃபில் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் அதை ஆட் பண்ணிட்டேன், தெரியாமல் ஆட் பண்ணிட்டேன், அதை நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அப்படின்னா நீங்கள் போய்ட்டு மேனேஜ் ரூல்ஸில் போயிட்டு இதை போய் ரிமூவ் பண்ணி விட்டுருலாம். ஓகே, ரூல் இருக்கும். சம்டைம்ஸ் நான் வந்து இதை மட்டும் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் போய் கிளியர் மட்டும் பண்ணிக்கலாம். கிளியர் ரூல்ஸ் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன ரூல் இருக்கோ அது மட்டும் கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஹைலைட் செல் ரூல்ஸுங்கிற லாஜிக். இதில் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டாப் 3 ரேங்க் யார் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்படின்னா நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு 3ன்னு கொடுக்குறேன். டாப் 3 யார், இவங்க வந்து டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் 3. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் வந்து டாப் ரேங்க் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து டாப் டு பாட்டம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பார்ஸ். இதே நீங்கள் வந்து ஒரு சார்ட் மாதிரி சம்திங் அந்த மாதிரிலாம் நீங்கள் எலவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, யூஐ அப்படின்னா சரி ப்ரெசன்டேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், ப்ராக்ரஸ் பார். ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு வேணும்னா நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண ரிமூவ் பண்ணுறதுனால கீழே போய்ட்டு நீங்கள் ரூலில் போய்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது கலர் ஸ்கேலுங்கிறது என்னென்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கலர் அப்ளை பண்ணிக்கும். இப்போ கிவன் இன்புட்டை பேஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு இன்புட்னாலே வந்து மேக்ஸிமம் இருக்கிற அமௌண்ட்லேருந்து கீழே இருக்கிற டோட்டல் வரைக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கலரை வந்து ஸ்கேல் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போயிட்டு அப்ளை பண்ணுறேன், இப்படி கொடுத்தோன்னா மேக்ஸிமமாக இருக்கிறது ஒரு கலர் க்ரீனில் இருக்கும், அது கீழே இருக்கிறது வந்து அதுக்கு அடுத்து கீழே இருக்கிற ப்ரையாரிட்டியை வந்து ஆட்டோமேட்டிக்காக அசைன் பண்ணிக்கும். அதே நீங்கள் அந்த கலர் ஆர்டரை மாற்றுறதுனால மாற்றிக்கலாம். ரெட்டு தான் எனக்கு டாப்பில் வரணும் அப்படின்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு இது தேவையில்லை கொடுத்தது, நான் அதனால் என்ன பண்ணிக்கிறேன், இந்த போய் ரூல்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன், அடுத்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா
இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 400க்கு மேலே யாருமே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 400க்கு மேலே யாருமே இருக்க மாட்டாங்க. சரி, ஏன்னா நம்ம 4 சப்ஜெக்ட் தான் போட்டிருக்கோம். ஓகே, 350க்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் எடுக்கணும். ப்ளஸ் அவங்களுக்கு மேக்ஸ்லேயும் 90 இருக்கணும். 350னா உங்களுக்கு இன்னும் ஓகே, 350க்கு மேலே இருக்கிறவங்களோட ரெக்கார்ட் எடுக்கணும். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு மேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 90 மார்க் எடுத்துருக்கணும். அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். அங்கே நீங்கள் போய் நீங்கள் ஒரு ரூல் எழுதிக்கலாம். கிரியேட் ரூல், யூஸ் ஃபார்முலா டு டிட்டர்மைன் அப்படின்னு போட்டுட்டு இருக்கிற ரூலோட இந்த காலம் என்ன, மேலேருந்து நம்ம வருவோம். T7 இந்த இது நம்ம அப்ளை பண்ணுறதா ஃபுல் இதுக்கும் செலக்ட் பண்ணிக்கணும். அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா தான் நீங்கள் உள்ளே போய் டேட்டா எது மாற்றினாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ளை ஆகிக்கும். இதில் போயிட்டு ஈக்குவல் டு அண்டு போட்டு இதில் ஃபஸ்ட் காலம் என்ன, T7 greater than 350, ஆமாம். மேக்ஸோட இது பார்த்தீங்கன்னா G7 greater than or equal to 19 போடுறோம். ஓகே, ஸோ இவங்களுக்கு என்ன கலர் ஃபிட் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்டர் போடுறேன். நான் ஃபாண்ட் கலர் மட்டும் கொடுக்க நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாருமே ஆல்ரெடி இருக்கிறதுனால கலர் மட்டும் ஃபில் பண்ணுறேன், பார்டரும் ஃபில் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓகேன்னு கொடுத்துட்டேன்னா அப்ளை பண்ணால் அப்ளை ஆகலை. ஏன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், மேனேஜ் ரூல்ஸ், greater than 350, G7 நல்லா கிளியர் பண்ணும். இதில் இஷ்யூ ஆகிடுச்சு. மேனேஜ் ரூல்